नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியே அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு 10ஆம் நாள் பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தை முதல்ல திரு ஹரிணி அவரோட குரலில் பாடி அதை நம்ம சேவிச்சதுக்கப்புறம் இந்த பாசுரத்தோட விளக்கம் என்ன, இதற்குண்டான திவ்ய தேசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அனுபவிப்போம். வாங்குவோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் குற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் முனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரும் பாவாய். இப்போ இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6வது 7வது 8வது இந்த பாசுரங்கள் எல்லாமே நாளைக்கு உங்களோட நான் வரேன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன அந்த சிறுமியர்கள் எல்லாம் அந்த மங்கை அவள் வந்து வராமல் ஒவ்வொருத்தரும் ஏதோ காரணம், அந்த காரணத்தினால அவள் வராமல் இருக்கா. ஆனால் அவளாம் அது மாதிரி எந்த காரணமும் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வரேன் அப்படின்னு இந்த பெருமாளை சேவிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் வராமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியதான அற்புதமான பாசுரங்கள் தான் நம்ம இந்த 6வது 7வது பாசுரம். என்ன போன பாசுரத்துலலாம் உன் மகள் ஊமையோ செவிடாலாம் கேட்டா இல்லையா அந்த மாமியை, அதெல்லாம் நம்ம போன பாசுரத்துல நம்ம அனுபவிச்சோம் இல்லையா. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இது வேற ஒரு பெண். ஏன்னா நேற்றுக்கு வந்து அவர் வந்து தூமணி மாடத்துன்னு ஒரு பெரிய மாட மாலையில் இருக்கிற ஒரு மங்கையை தான் ஆண்டாள் வந்து எழுப்ப முயற்சித்தா. இன்னைக்கு யாரை எழுப்ப முயற்சிக்கிறா தெரியுமோ, அந்த கிருஷ்ணன் மேலே அதீத பக்தி கொண்ட அந்த பெண். அதாவது இவ எப்படி சொல்றான்னா, இந்த பக்தியில நீ திளைச்சி அப்படியே அந்த அறையிலேயே படுத்துருக்கியே, அந்த பக்தியை கொஞ்சம் எங்களோடையும் கொஞ்சம் பகிர்ந்துண்டு எங்களோட வந்து அந்த கிருஷ்ணன் மேல அந்த பக்தியை வைக்கலாமே. ஏன்னா நாராயணன் மேல வைக்கிற அந்த பக்தி, நாராயணன் வந்து ஷீராப்தியில சைனத்திருக்கோட்டில் இருக்கிற பெருமாள், அவன் மேலே இவ்வளோ பக்தியா இருக்கியே, ஏன் நம்ம கிருஷ்ணன் மேல ஒரு பக்தி இல்லையா, வாயேன் அந்த கிருஷ்ணனை போய் பார்க்கலாம், வாயேன் அந்த கிருஷ்ணன் எல்லாரும் போய் சேவிக்கலாம் வாயேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த 10ஆம் நாள் பாசுரம். சரி, என்ன சொல்ல வரா பார்க்கலாம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். இந்த இடத்துல ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீவைகுண்டத்தை தான் சொல்றா அவ. அந்த இடத்துல அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாளை நீ அப்படியே உன்னோட ஆனந்த பக்தியில அப்படியே தூங்கிண்டே அந்த பெருமாளுடைய சரணாகதியிலே நீ இருக்கியே, அப்போ பெருமாள் கிட்ட சரணாகதி போனவளை போய் எழுப்பி கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா.
இதுதான் அங்கதான் எல்லாமே சரணாதிக்காக தான் பண்றோம். அந்த பெண்மணி அந்த சரணாகதியில இருக்கும்போது அப்ப வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆண்டாள் சொல்ற விஷயம் என்ன தெரியுமோ, அந்த பெருமாளுக்கு நீ சரணாகதி பண்றதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா தூங்கின்னு இருக்கியே இல்லையா? சரணாகதி பண்ணும்போது எதுவுமே இருக்கக்கூடாது, கைங்கரியம் பண்ணணுமே. இப்ப அந்த பெருமாளுக்கு நினைச்சுன்னே தூங்கக்கூடாது. அப்போ நீ கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா இந்த பெருமாள் இங்க இருக்கானே கிருஷ்ணன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்போ அந்த சொர்க்கத்துல நீ இருக்க வேண்டாம், அந்த மயக்கத்துல அந்த பக்தியில நீ இருக்க வேண்டாம், இங்க இருக்க நீ கிருஷ்ணன், அவனுக்கு நீ சரணாகதி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு பாட்டு சொல்லும். அதை தான் அவன் சொல்றான், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா. நீ அதை அனுபவிச்சுட்டு இருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நீ வரக்கூடாதா, கதவை திறந்து அந்த எங்களுக்கும் அந்த பக்தியில கொஞ்சம் பங்கு தரக்கூடாதா? நீ மட்டும் அப்படியே அந்த கிருஷ்ண அந்த இப்போ நாராயண பக்தியிலே இருக்கியே, கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த கிருஷ்ண பக்தியும் எங்களுக்கு கிடைக்கும்ல, நானும் உங்களோட சேவிப்போமே, நீ இங்கே எங்களோட வந்துடக்கூடாதா, இந்த வாசலை நீ திறக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறா அந்த பெண்ணை பார்த்து. நாற்றம் துளி முடி நாராயணன் நம்மால். நாற்றம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம தமிழில் நிறைய மாறி போச்சு இல்லையா, நாத்தம் அப்படின்னா ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அப்படி சொல்கிறாளே, கிடையாது. நாற்றம் அப்படிங்கிறது வாசனைன்னு அர்த்தம். நாற்றம் துழாய், துழாய்னா துளசி. அந்த துளசியில் அந்த வாசனை மிகுந்த அந்த துளசி முடி, அதாவது பொதுவாக இந்த இடத்துல பெருமாள் துளசி மாலை தான் போடுவார் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல நாராயணனோட திருமுடியை சொல்றா. திருமுடியில் அந்த வாசனை மிகுந்த துளசியை ஏந்தி நிற்கும் அந்த நாராயணன். அந்த நாராயணனால் நம்மால் போற்ற நாமெல்லாம் அவனை போய் சேவிக்கணும். பறை தரும், பறை யார் தருவா? அந்த சரணாகதி பண்றதுக்கும் சரி, அந்த சொர்க்க பூமியும் சரி, அந்த சொர்க்கமயமான ஒரு வாழ்க்கையும் யார் தருவா? அந்த பறை தரும் அந்த நாராயணனை போய் எல்லாரும் போய் சேவிக்கலாம்ப்பா. ஆனா யோசிச்சு பாரு, அதெல்லாம் விட்டுட்டு நீ எப்படி தெரியுமா தூங்கிட்டு இருக்க? கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும். இந்த இடத்துல இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய கும்பகர்ணன் இருக்கான் பாருங்க, அவனையே அவன் சொல்ற ஆண்டாள் அப்படின்னா, இப்போ விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன் இவெல்லாம் ஒரு பெரிய தவத்தில் இருந்தாலும், தவத்தில் இருக்கும்போது ராவணன் பிரம்மா காட்சி கொடுத்தார். என்ன வர வேணும்னு கேட்கும்போது வரன்னு கேட்டா, இந்த கும்பகர்ணன் என்ன கேட்டாதனமோ, அந்த இந்திரனோட சிம்மாசனம் வேணும், இந்திர ஆசனம் வேணும் அப்படின்னு கேட்கறது பதிலாக நித்ரா ஆசனம் வேணும், அதாவது நித்திரை வேணும் அப்படின்னு தெரியாம கேட்டுட்டானோ. அவன் ரொம்ப வளம் மிகுந்தவன். இது ரொம்ப சந்தோஷமா போயிடுது அவளுக்கு. ஏன்னா பிரம்மாவுக்கும் சரஸ்வதிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா போயிடுது. ஏன்னா இவன் பெரிய அரக்கனைவன், இவன் நித்திரையில இருந்தா நல்லது தானே. அதனால என்ன பண்ணானா, நித்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை உபதேசித்தாலும் சரஸ்வதி. அதனாலதான் இவன் 6 மாதம் நல்ல நித்திரை, 6 மாதம் நல்ல எழுந்து நல்லா சாப்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அவனுக்குமே ராவணன் இந்த சீதையை கவர்ந்துன்னு அவளை இந்த மாதிரி இந்த இடத்துல ராமருக்கு தெரியாம வச்சிருக்கிறதெல்லாம் நிறைய அவனும் நிறைய இதெல்லாம் கொடுத்துட்டான், அறிவுரையெல்லாம் கொடுத்தாச்சு. எப்படி விபீஷணன் கொடுத்தாரோ அறிவுரையெல்லாம் கொடுத்தான், எல்லாம் கொடுத்து பார்த்தான். விபீஷணனுக்கும் இவருக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, விபீஷணன் அங்கிருந்து பிரிஞ்சு இங்க வந்துட்டார். எனக்கு வேண்டாம், நான் இவ்வளோ சொல்லி நீ கேட்கல அப்படின்னு பிரிஞ்சு வந்துட்டார். ஆனால் கும்பகர்ணன் என்ன பண்ணிட்டான்னா, அண்ணனுக்காக இவ்வளோ சொல்லியும் கேட்கல, பரவாயில்ல நீ பண்ணுற தப்புக்கு என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட்டு மாண்டு போனான் ராமன் கையால். இந்த இடத்துல ஆண்டாள் அதை தான் சொல்கிறா. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த கும்பகர்ணனை போய் கொல்லும்போது அது கொன்னுட்டார். ஆனால் அவன் தூக்கம்னு ஒரு வரம் வாங்கி வந்தான் பாரு, அந்த வரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டான் போட்டிருக்கு. அதனால தான் இப்படி தூக்கத்தில் உன்னையும் அறியாமல் எப்பவும் தூங்கிட்டே இருக்கியே, அந்த கண்ணன் பக்தியில் கிருஷ்ண அந்த நாராயணன் பக்தியில் நீ தூங்கிட்டு இருந்தாலும் கிருஷ்ண பக்தியில் கொஞ்சம் திளைக்க வேணாமோ அப்படின்னு கேட்டா. தோற்று உனக்கே பெருந்துயர் தான் தந்தானோ. அப்போ இது சும்மா சொல்லலாவோ, அவ என்ன சொல்ற தெரியுமோ, இந்த ராமர் மேல எனக்கே ஒரு சந்தேகமா இருக்கு, ஒருவேளை ராமன் கும்பகர்ணன் கிட்ட தோத்து போயிட்டாரோ, ராமன் அவர் தோத்து போய் அவனிடத்துல அந்த தூக்கத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாரோ, தூக்கத்தை மட்டும் எடுத்துட்டாரோ, அப்படியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுப்புறா இந்த இடத்துல. அந்த தூக்கத்தினால இப்படி தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்குறா. கேட்டுட்டு இந்த இடத்துல சொன்னதோட இல்லாம அந்த பெண்ணையும் புகழ்ந்தான் சொல்றா. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படிங்கிறா. எல்லா ஆற்றலும் இருக்கு, எனக்கு தெரியும் உனக்கு நிறைய பக்தி இருக்கு, நீ நிறைய இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற, உனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட அந்த பெண்ணான நீ தேற்றமாய் திரவேலோர் எம்பாவாய் வாயேன், அதெல்லாம் விட்டுட்டு வா. கிருஷ்ணர் பக்தியில நம்ம எல்லாரும் நோன்பு இருக்கலாம். அந்த பெருமாளுக்காக நோன்பு இருந்து இந்த மார்கழி மாதத்துல நமக்கு வேண்டியதெல்லாம், ஏன்னா உலக நன்மைக்கும் சரி நமக்கும் சரி எல்லாத்தையும் அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம், வரியா அப்படின்னு கேட்கக்கூடியதான அற்புதமான பாசுரம் தான் இன்னைக்கு இந்த ஆச்சரியமான
நோற்று சொருக போகின்ற அம்மனாய் அப்படிங்கிற பாசுரம். இந்த பாசுரம் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் அந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசம் இது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை நம்ம பார்க்கணுமே. நீங்கள் எந்த திவ்ய தேசம் யோசிச்சு வச்சுருக்கீங்களோ, ஏன்னா நீங்கள் என்னோட நல்ல 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 திவ்ய தேசம் யோசிச்சு வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமாக கேட்கலாம், அனுபவிக்கலாம். இப்போ இந்த பாசுரத்துக்கு உண்டான திவ்ய தேசம் ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படின்னு யோசிக்கும் போது அடியேனுக்கு தோடின திவ்ய தேசம் எது தெரியுமோ? 30வது திவ்ய தேசமான திருவடி புருஷோத்தமம் அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். திருவடி புருஷோத்தம் அப்படின்னு சொல்லும் போது புருஷோத்தமன் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு புராணம் இருக்கு. என்னன்னா, வியாகிரத பாத முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கார். அவருக்கு உபமன்யு அப்படின்னு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ரொம்ப அழகாக வளர்த்துன்னு வந்தார். அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு போகும்போது இந்த குழந்தை ஒரே அழுக. அதுவும் என்ன, பெருமாள் இந்த இடத்துல ஆச்சரியமாக அப்படியே துளசி காடு இருக்கு இல்லையா, அதற்கென பிரத்யட்சமான பெருமாள் இவர். அந்த இடத்துல அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகும்போது அந்த குழந்தையோட அழுக சத்தம் நிறுத்தணும். ஏன்னா பக்தன் தேடி வந்திருக்கான், அவன் குழந்தை அழுதுன்னு இருக்கு. அதனால இங்க இருக்கிற புருஷோத்தம நாயகி அவதான் ஆச்சரியமான தாயார். அவன் இந்த இடத்துல இந்த குழந்தைக்கு பால் ஊட்டி அழுகையை நிறுத்தினான். இது அப்பேற்பட்ட திவ்ய தேசம். இப்படி சொல்லும்போது இது இப்படி கூட வருவாளா பெருமாள்லாம்? அழுதா வருவாளா? நம்மனா கண்டிப்பா வருவா, அழுதா வருவா. எதுக்காக அழணும்னு இருக்கு இல்லையா? சும்மா சும்மா எல்லாத்துக்கும் அழுதுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்குன்னு கொடுத்துருக்கிற கடமைகள்லாம் நம்ம முடிக்கணும் இல்லையா? நமக்குன்னு செய்ய வேண்டியது நம்ம தானே செய்யணும். நமக்கு செய்ய முடியாதது நமக்கு இதுக்கப்புறம் முடியாது, பரந்தாமா நீதான் அப்படின்னும் போது அந்த இடத்துல தாயார் பரந்தாம நிச்சயமா வருவாளே. அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இன்னைக்கு நாம் அனுபவிக்கிற அந்த திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்துக்கு எதுக்கு நம்ம மங்களாசாசனம் எப்படி பண்ணிருப்பல் கேட்டா சொல்லியிருக்காரு, நாற்றம் துழாய் முடி நாராயணன் சொல்லியிருக்காரு இல்லையா? துளசி மாலைகளே தன் திருமுடியில் தாங்கிய பெருமாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள் தான் இங்க திருவன் புருஷோத்தம பெருமாள். இப்ப இங்க மூலவர் புருஷோத்தமர் கிழக்கு முகம் நோக்கி, தாயார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருந்தாலும் புருஷோத்தம நாயகி அவதான் இந்த இடத்துல பிரதானமான தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம் தான் திருவன் புருஷோத்தமம். இந்த திவ்யதேசோட தீர்த்தம் என்ன தெரியுமோ? திருப்பார்கடல் தீர்த்தம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவாராம். ஏன்னா அந்த உபமன்யு அழுத உடனே நீர் குழந்தைக்கு கொடுக்கணுக்காக இந்த இடத்துல கடலே கொண்டு வந்தாராம். இதெல்லாம் புராண கதைகள். இப்போ இந்த இடத்துல அதனால தான் திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தீர்த்தம் தான் இங்க இருக்கிற தீர்த்தம். இங்க இந்த பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது ஆதரவற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவா. ஆதரவே இல்லாத யார் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த பெருமாள் நான் இருக்கேன் வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் இந்த திருவன் புருஷோத்தம். இது சீர்காழி திவ்ய தேசம். சில திவ்ய தேசம் சீர்காழியில் இருக்கு. அதுல வரக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30வது திவ்ய தேசம். இது பொதுவாகவே இங்க இந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற அந்த திருநாமம் 2 திவ்ய தேசத்துக்கு இருக்கு. ஒன்று திருக்கரமனூர், இன்னொன்று அதுக்கு அடுத்தபடியே இங்க இருக்கிற இந்த திவ்ய தேசம் தான் புருஷோத்தமன். இந்த புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமாள் நாராயணனே நமக்கே பலதரவான் சொல்லக்கூடிய ஆச்சரியமான இந்த திவ்ய தேசத்துக்கு தான் ஆண்டாள் கண்டிப்பாக மங்களாசாசனம் செய்திருப்பல் அப்படிங்கிறது அடியோட எண்ணம். உங்களுக்கு ஏதாவது திவ்ய தேசம் தெரிஞ்சா சொல்லுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நாளை காலை இதே 6 மணிக்கு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதாக்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.